இப்போது எபிசோட் 16லேருந்து 20 வரை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். முரளி வந்து டேரெக்டாக அர்த்தனா மேம் கிட்டே போய் கேட்குறாங்க. நான் வந்து பார்க்கணும், எனக்கு வந்து அந்த சுரேஷுக்கு அந்த ஒரு பையனை கடத்திட்டு போனாங்கல்ல, அந்த பையனோட கேஸை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா, நான் ஸ்டேஷனில் சும்மா தான் இருக்கேன், எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு அர்த்தனா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி ஓகே நீங்கள் அந்த கேஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு வாவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து அந்த கேஸ் ஃபைல் எல்லாத்தையுமே வந்து அவன் கையில் கொடுத்துருங்க, முரளி கையில் கொடுத்துருங்க, அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னோடனே வாவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. பட் ஸ்டில் வந்து கோவத்தோடையும் சரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ஃபைலை தூக்கி இவங்க முரளி கையில் வாவர் வந்து கொடுத்துடுறாரு. முரளி என்ன பண்ணுறாங்கன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கடைசியாக எங்கே நடந்துச்சு, என்ன இடம், அப்போ அழகர் கோயில் பக்கத்தில் தான் கடைசியாக அந்த பசங்க பைக்கை போட்டு போயிருக்காங்க. அந்த இடத்தெல்லாம் பார்க்குறாங்க. அழகர் கோயிலேருந்து எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு இடத்துக்கு போனால் கண்டுபிடிக்கலாம், ஏதாவது க்ளூ கிடைக்குங்கிற மாதிரி முரளி வந்து கண்டுபிடிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துக்கு பைக்கில் போகிறாரு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஷபானா வந்து அவங்களோட ஸ்கூட்டி ரிப்பேர்னு சொல்லி தனியார் ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஷபானாவையும் பிக்கப் பண்ணிட்டு போகிறப்போ ஷபானாவை ஒரு ரவுடி பசங்க கிட்டேருந்து இவர் ஒரு மைம்பாய் கெட்டப்பில் காப்பாற்றுவார்ல, ஃபேஸில் சுண்ணாம்பெல்லாம் அடிச்சுட்டு மைம்பாய் கெட்டப்பில் காப்பாற்றிருப்பார்ல, அதை பற்றி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, எனக்கு அந்த பையனை தெரியும், உன்னை காப்பாற்றின பையனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து ஷபானா கிட்டே சொல்கிறாங்க. ஷபானா அப்படியா, எனக்கு அவன் கூட இன்ட்ரோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. போய் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஒரு இடத்துலேருந்து கெட்ட ஸ்மெல் வருது. கெட்ட ஸ்மெல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டெட் பாடி தூக்கி எரிஞ்சிருப்பாங்கல்ல, அந்த டெட் பாடி வந்து மேலே அந்த குளத்தில் மிதந்துட்டுருக்கும். உடனே இன்ஸ்பெக்டர் அர்த்தனாக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க டீமோடு இங்கே வந்து பார்த்து அந்த டெட் பாடி வந்து சுரேஷோடது தாங்கிறத சுரேஷோட அப்பாவும் ஐடென்டிஃபை பண்ணிடுவார். அப்புறமா அர்த்தனா வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. அப்போ போய் முனியாண்டி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததில் சுரேஷ் வந்து அவங்க அப்பா, சுரேஷோட அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணதுனால அந்த சித்தி கொடுமைக்கு பயந்து சுரேஷோட அப்பா வந்து சுரேஷை ஹாஸ்டலில் விட்டு படிக்க வச்சுருக்காரு. மற்றபடி அவரோட பையனை ரொம்ப லவ் பண்ணியிருக்காரு. அவங்க சித்திகிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் ஹாஸ்டலில் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முனியாண்டி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி வந்து சொல்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் யார் அந்த கிட்னாப்பர்ஸ்னு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முரளி வந்து அதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காரு. மீன்வேல் என்னென்னா ராஜாவோட டாட்டரை காட்டுறாங்க, ஒரு குட்டி பொண்ணு, ஸ்கூலில் படிப்பில் எல்லாத்துலேயுமே ரொம்ப எக்ஸல் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு நாள் ஸ்கூலில் அவங்க அம்மா கொண்டு வந்து விட்டுட்டு போன உடனே ஸ்கூல்லேருந்து எஸ்கேப் ஆகி அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக தனியாக போகிறப்போ ஷபானா கண்ணில் அந்த பொண்ணு படுறா, குட்டி பொண்ணு. உடனே ஷபானா வந்து நீ ஏமா தனியாக நிற்கிற அப்படின்னோடனே நான் எங்கள் அப்பாவை பார்க்கலான்னு போனேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு அப்பாவோட பேர் தெரியாது, அப்பாவோட செல் நம்பர் எதுவுமே தெரியல. அப்போ கழுத்தில் மாட்டிருக்கிற டேகை பார்த்துட்டு ஷபானா நேராக சரி நான் உன்னை ஸ்கூல்லேயே கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லேயே கொண்டு விடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணோட அம்மா வந்துட்டு ஐயோ நம்ம பொண்ணை காணுமேனு பயங்கரமாக, அதாவது ராஜாவோட ஒய்ஃப் வந்து பயங்கர டென்ஷனாக எங்கள் டீச்சர்ஸ்ட் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. கரெக்டாக ஷபானா கொண்டு வந்து அந்த பொண்ணை விட்ட உடனே அந்த பொண்ணை இனிமேல் அவங்க அப்பாவை தேடி போவியான்னு அடிச்சுட்டே பொண்ணை கொஞ்சிட்டு அப்படி தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இப்போ ஸ்டேஷனுக்கு இன்னொரு புது கேஸ் வருது. ட்வின்ஸில் ஒருத்தரை கொன்று அவங்கள வந்து தூக்கில் தொங்க விட்டுருக்காங்க. அந்த இறந்தவரோட ஒய்ஃபும் இறந்தவரோட தம்பியும் உயிரோடு இருக்காங்க. ஸோ திடீர்னு வந்து ரெண்டு பேரையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஒய்ஃப் அழுதுகிட்டே இருக்காங்க. தம்பி அவருக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாரு. கடைசி என்ன பண்ணுறாங்கன்னா வாவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த தம்பியை ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஒய்ஃப் மேலே சந்தேகப்படுறாரு. கண்டிப்பாக ஒய்ஃப் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாரு. இதே எல்லாத்தையுமே வந்து முரளி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ முரளி பார்க்கும்போது என்னென்னா அந்த தம்பி கேரக்டர் இருக்கார் இல்லையா, அந்த ட்வின்ஸில் ஒருத்தர் இறந்து போயிருப்பார், இன்னொரு தம்பி இருக்கார்ல, அந்த தம்பி வந்து அவரோட ஃபோனில் வந்து லாக் பேட்டர்னை வந்து 2-3 வாட்டி ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ணுறதை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அந்த தம்பி வந்து தனக்கு மட்டும் ஜாமீன் எடுத்து வச்சுருப்பாரு, ஒய்ஃபுக்கு ஒய்ஃப் இல்லை அண்ணா ஒய்ஃபுக்கு ஜாமீன் எடுத்து வச்சிருக்க மாட்டார். அப்போ 2 பேருக்கு உள்ள ஒரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிறது இந்த இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது. அதாவது ஹஸ்பண்ட் ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால ஹஸ்பண்டோட தம்பி கூட அந்த பொண்ணுக்கு ஒரு அஃபேர் ஆயிருக்கு. அந்த அஃபேர்னால அந்த பொண்ணும் அந்த பையனும் சேர்ந்து தான் அந்த இவங்கள கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் வாவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த தம்பிக்கு இதில் எந்த ரிலேஷனும் இல்லை, எந்த கனெக்ஷனும் இல்லை, அந்த பொண்ணு தான் தனியாக உட்காந்து ஹஸ்பண்டை கொண்டு இருக்கா, ஆள் வச்சு கொண்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வாவர் வந்து சொல்கிறாரு. சொல்லி என்ன பண்ணுறாருன்னா அந்த பையனை ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு, அந்த தம்பியை வந்து வெளியே அனுப்பிச்சிடுறாரு. இந்த பொண்ணு மட்டும் உட்காந்து ஜெயிலுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறா. இந்த கேஸையும் முரளி வந்து ரொம்ப தீவிரமாக போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. இன்வெஸ்டிகேட் பண்ணி பயங்கரமாக யோசித்து மண்டையை உடைச்சு கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிக்கிறதுல என்னென்னா ஆக்சுவலாக செத்தது அந்த அண்ணனே கிடையாது, செத்தது வந்து தம்பி. அவங்க 2 பேரும் கான்ஜாயின்ட் ட்வின்ஸ். 2 பேருக்கும் அந்த இடது சைடில் வந்து அந்த ஒட்டின மார்க் இருக்கும், பாடியிலேயே அந்த மார்க் இருக்கும். அதுக்கப்புறமா பிரித்து 2 பேரையும் ஆப்ரேஷன் பண்ணி தான் பிரித்து எடுத்திருக்காங்க. என்னோட ஒய்ஃபுக்கும் தம்பிக்கும் ஒரு அஃபேர் இருந்ததை தாங்கிக்க முடியாமல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தம்பியை கொன்னுட்டு
தம்பியோட ஐடென்டிட்டியில் அவர் இருந்துக்கிட்டார். ஆதார் எல்லாத்தையுமே மாற்றி அவர் வந்து அந்த ஐடென்டிட்டியில் இருந்திருக்காரு. அண்ட் இது வந்து அந்த ஒய்ஃபுக்கே தெரியாது. இதை தான் அவர் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவருக்கு ஒய்ஃப் மேலே ஒரு பாசமே இல்லை. ஒய்ஃப் வந்து இப்படி ஒரு அஃபேர் வச்சவ தானேன்னு. அதனால தான் தனக்கு மட்டும் பெயில் எடுத்திருக்காரு. இந்த கேஸை எப்படியோ முரளி வந்து சால்வ் பண்ணிடுறாரு. முரளி சால்வ் பண்ண உடனே அர்த்தனா மேம் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. சூப்பராக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க முரளி அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இதை கண்டுபிடிச்சிங்கும் போது தான் அவர் சொல்கிறார், பேட்டர்னை அன்லாக் பண்ண அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்த உடனே அவர் வந்து அந்த பேரை மாற்றி எழுதிட்டு, ஏன்னா இப்போ வந்திருக்கிறது வந்து அண்ணன் இல்லை, பட் ஆக்சுவலாக தம்பி பேரை ஃபஸ்ட்டு எழுதிட்டு மாற்றி அடித்து எழுதியிருப்பார். ஸோ இதெல்லாம் வச்சு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரொம்ப த்ரில்லிங்காக கொண்டு போயிருந்தாங்க இந்த கொலை கேஸை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு மேட்ரிமோனி ஆஃபீஸ்லேருந்து கால் வருது ராஜாக்கும் முரளிக்கும். அதாச்சும் அந்த மேட்ரிமோனி ஆஃபீஸில் வந்து ஒரு பயங்கரமான ஸ்கேம் நடந்திருக்கு. யாரோ ஒரு ஆடிட்டர் வந்து 5 கோடி ரூபாய் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி. இதை வந்து அந்த கம்பெனியில் உள்ள HR மேனேஜர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராஜா முரளி இன்வெஸ்டிகேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த HR மேனேஜர் ரொம்ப லேட்டாக வராங்க. அது யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, ராஜாவோட ஒய்ஃபு. அவங்க வந்த உடனே பயங்கரமாக கத்துறாங்க. கத்துறது எல்லாத்தையுமே ராஜா வந்து ஸ்மைல் பண்ணி அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காரு. உடனே முரளி சொல்கிறாரு, என்ன மேடம் நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிற மாதிரியாக பேசுகிறீங்க, இப்படி அதட்டுறீங்க அப்படின்னோடனே இவர் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. ராஜா, முரளி நீ அவளை எதுவும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பக்கத்தில் உள்ள அந்த கலீக்ஸ் எல்லாம் பேசுகிறத கேட்டு முரளிக்கு தெரிய வருது, அந்த HR மேனேஜர் வேறு யாரும் இல்லை, ராஜாவோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே முரளிக்கு ஒரு ஆசை வருது, எப்படியாச்சும் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கேஸை சால்வ் பண்ணி அந்த ஆடிட்டரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு கடைசி வரும்போது இவர் வந்து ஒய்ஃப் கிட்ட நம்பர் கேட்குறாரு. உங்கள் நம்பர் கொடுங்க மேம், ஏதாச்சும் தேவைன்னா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னும் போது ஒய்ஃப் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க. உங்களுக்கு எது வேணும்னாலும் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள், என்ன காண்டாக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராஜாவுக்கு வந்து இன்னுமே ஒய்ஃப் மேலே ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஒய்ஃபுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அப்புறமா இவங்க கேஸ் முடிச்சுட்டு 2 பேரும் வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது ராஜா வந்து தன்னோட ஃப்ளாஷ்பேக் எல்லாம் ஷேர் பண்ணுறாரு. நானும் அவளும் காலேஜ் படிக்கும்போதே லவ் பண்ணோம். அவளை போய் பொண்ணு கேட்க போகிறப்போ அவங்க அப்பா வந்து ஒத்துக்கலை. நீ போலீஸ் வேலையை விட்டால் தான் போலீஸ் வேலை சேரக்கூடாது. அப்போ வந்து நான் SI எக்ஸாம் எழுதியிருந்தேன். நீ போலீஸ் வேலையில் சேராமல் இருந்தால் தான் என் பொண்ணு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு போலீஸ் வேலையில் சேர மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன். என்ன ஒரு IT வேலைக்கு போக சொன்னார். நானும் IT வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு, நாங்கள் இருந்தோம். பட் நான் வந்து IT வேலையில் நிம்மதியாகவே இல்லை, ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். அதை பார்த்துட்டு நீலாங்கிறது யாருன்னா அவரோட ஒய்ஃபோட கேரக்டர் நேம் வந்து நீலா. ராஜாவோட ஒய்ஃப் பேர் நீலா. நீலா வந்துட்டு சொன்னால், நீ ஒன்றையே தொலைச்சிட்ருக்க, பரவாயில்ல நீ திருப்பவும் SIயாக ஜாயின் பண்ணி SI எக்ஸாம் எழுது, இந்த IT வேலை உனக்கு வேண்டான்னு அவளே எனக்காக சொன்னான். நான் எங்கள் அப்பாட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி சொன்னான். அப்புறமா நான் திருப்பவும் வந்து SI எக்ஸாம் எழுதி எனக்கு SI ஆஃபரும் கிடச்ச அதே அன்னைக்கு நீலா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிய வந்துச்சு. அந்த நாளை எனக்கு லைஃப்பில் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தன்னோட ஃப்ளாஷ்பேக்கை ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. ஆனாலும் 2 பேரும் எதுக்காக பிரிஞ்சாங்க அப்படிங்கிறத நமக்கு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் காட்டலை. ஸோ அது இனி வரப்போகிற எபிசோட்ஸில் தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.